எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயினோடைய டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இதுங்க. ஸோ நான் முன்னாடி பண்ண வீடியோவில் நம்ம நிறைய சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து டு த கோர் டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து 35 டெஸ்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட்டும் 200 கேள்விகள் டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி இருக்கும். 150 கேள்விகள் ஜிஎஸ்ல இருந்தும் 50 கேள்விகள் ரீசனிங்ல இருந்து இருக்கும். இந்த 200 கேள்வியுமே ரொம்ப டஃபா இருக்கும். டஃப்னா டிஎன்பிசியில் 200 கேள்வியில ஒரு 100 கேள்வி 120 கேள்வி டஃபா இருக்கும். மீதி 80 கேள்வி வந்து ஈஸியா இருக்கும். ஸ்கூல் புக்ல இருந்து சில கண்டென்ட் இருக்கும். ஆனா நம்ம இப்ப வைக்கிற கேள்வி 200 கேள்வியுமே டஃபா இருக்கிற மாதிரி. மேபி ஒரு 10 or 15% கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டின் இருக்கும். மீதி எல்லாமே ஸ்டேட்மெண்ட் டைப், மேட்ச் டைப், அப்புறம் பேர் டைப், அப்புறம் கிரனாலஜிக்கல் டைப். ஸோ இது மாதிரி ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாமா இருக்கும். எல்லாமே ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் 5 ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது மாதிரி இருக்கும். 1 and 2 கரெக்ட், 2 and 3 கரெக்ட், ஆல் கரெக்ட். ஸோ அது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ரொம்ப டஃப்பான ஒரு டெஸ்டா இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ரீசனிங்கோடைய கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு. ரீசனிங் வந்து நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம்ல, அதாவது ஒரு மணி நேரத்துல 50 கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பெறணும் அப்படின்னா ரீசனிங்கோடைய கோர் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி ஷார்ட்கட்ல போடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதற்காக ரீசனிங் கிளாஸ் இருக்கும். அது இல்லாம 200 கேள்விக்கும் எக்ஸ்பிளனேஷன், டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு டீடைலா இப்ப இந்தியன் பாலிட்டி அப்படின்னு இருக்கு அப்படின்னா பாலிட்டி அப் டு ஃபண்டமெண்டல் டியூட்டி வரைக்கும் இருக்கிறதுல இருந்து 150 கேள்வி எடுத்திருக்கும். இந்த 150 கேள்வி டஃபா இருக்கும். அந்த 150 கேள்வி நீங்க திரும்ப படிச்சீங்க அப்படின்னா அதுவே ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப அது டீடைலா உங்களுக்கு ஒரு 4 hours கிளாஸா அப்படின்ட்டு நம்ம எடுத்துருவோம். அந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் மட்டுமே இருக்குங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீசனிங்க்கும் எகைன் அந்த 50 கொஸ்டினுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு 5 மாசம் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைக்கிள்ல நம்ம வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியுங்க. சரிங்களா? ஸோ அது இல்லாம மெட்டீரியல் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். நம்மளுடைய ஷெட்யூல் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் எங்க நம்ம படிக்கணும், ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான புக்கை சாஃப்ட் காப்பில நம்மளுடைய போர்ட்டல்ல போட்டிருப்போம். அது உங்களுக்கு ஈஸியா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. அது இல்லாம இப்ப டிஜிட்டல் பாரதியோட லாஸ்ட் இயர் மெட்டீரியல் இருக்கும். அதையும் நம்ம அப்லோட் பண்ணிருப்போம். ஸோ இந்த மெட்டீரியல் மட்டுமே போதும் உங்களுக்கு வந்து இந்த குரூப் 2 உடைய மெயின் எக்ஸாம் எதிர்கொள்றதுக்கு. ஓகே, இந்த டெஸ்ட் எப்படி பண்றது அப்படின்றத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேங்க. உங்களுக்குன்னு ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி தந்துருவாங்க. ஸோ டிஜிட்டல் பாரதி .testpress.in அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்ட் கேட்கும். நாங்கள் தந்த லாகின் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய் இந்த பேட்சை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் நாங்கள் முன்னாடி நடத்தின நிறைய பேட்சஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகாதுங்க. ஸோ இப்போ நமக்கு ஷோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயின்ஸ் பேட்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பேட்ச் இது மட்டும் தான் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது மட்டும் தான் இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4 நடத்தணும். அது 35 டெஸ்ட் நடத்தி ஃபுல் டெஸ்ட்டுக்கும் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது மேக்ஸ்க்கும் ஜிஎஸ்க்கும் கொடுத்துருந்தோம். குரூப் 2 பேட்ச்ல வந்து ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு 35 டெஸ்ட்டு ஃபுல் பேட்ச் நடத்தி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக செட் பண்ணி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஜிடி, ஜிஇ, அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்க்கும் கொடுத்துருந்தோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டீட்டெயிலாக எலாபரேட்டாக இருந்தது. பயங்கர வைடாக கவர் ஆயிருந்துச்சு. அதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சுங்க. ஓகே, இந்த குரூப் 2A பேட்ச்ல இப்போ நம்ம ஆன்லைனில் போன உடனே இந்த ஆன்லைன் சோர்ஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும்னு தெரியும். நம்ம எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அதை நாங்கள் கைட் பண்ண போகிறோம். உங்களை நாங்கள் உட்காந்து ஸ்பூன் ஃபீட் அப்படின்றதெல்லாம் பண்ணல. என்னென்ன அவைலபிள் மெட்டீரியல் இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்து படிக்க போகிறோமோ அதனோட விவரங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல போட்டு வச்சுருக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக இந்த ஆன்லைன் பேட்சை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ தமிழரசுடைய இது தமிழ்நாடு ரிலேட்டடான ஒரு எக்ஸாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்நாடு ஜியோகிராஃபி, தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இதை தான் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ தமிழரசு வந்து லாஸ்ட் 2024 ஜூன்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எடிஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம இங்கே எடுத்து போட்டிருக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஏதாவது ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுக்கு இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு வந்து எழுதினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ரீசனிங்கோடைய கிளாஸஸ் இருக்குங்க. ஸோ இப்போ ரீசனிங் வந்து கிளாஸஸ் வந்து இப்போ ஒரு 3 கிளாஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்பர் சீரிஸ் முடிஞ்சிருக்கு, கோடிங் டிகோடிங் முடிஞ்சிருக்கு, ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் அப்படின்றது முடிஞ்சிருக்குங்க. அதை எல்லாத்தையும் இதில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இதை நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு அந்த ரீசனிங்கோடைய கிளாஸை நம்ம ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணலாம், லைவ்ல அட்டன் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவை 2 hours எடுப்பாங்க. அதை எடுத்ததை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த மாடலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக ரீசனிங் மெட்டீரியல் அப்படின்றத நம்ம போட்டிருப்போம். ஆர்எஸ் அகர்வாலோடைய காப்பி. ஸோ எல்லா காப்பியுமே இருக்கும். தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் சாப்டர் வைஸ் அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருப்போம். ரீசனிங் மெட்டீரியல் சாப்டர் வைஸ் அப்படின்றது போட்டிருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய டீட்டெயிலாக சிம்பிளான கொஸ்டின்லேருந்து கஷ்டமான கொஸ்டின் வரைக்கும் எடுத்து நம்ம போட்டிருப்போங்க. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது லாஸ்ட் இயரில் நாங்கள் நடத்தின எல்லா கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது போட்டிருந்தோம். ஸோ அதனுடைய வீடியோங்க. ஸோ இப்போ ஒரு 50 கேள்வி 40 கேள்வி தான் போன டைம் எக்ஸாம்ல இருந்து. அதனால 40 கொஸ்டின்ஸ் இப்போ ஃபிகரல் சீரிஸில் இருக்குன்னா 40 கொஸ்டின் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து எனக்கு டெஸ்ட் வந்து இப்போ வந்து டீகோடிங், கோடிங் இருக்குது அப்படின்னா அதை நான்
கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு கோடிங் டீகோடிங் அப்படின்ற டாபிக்ல இருக்கக்கூடிய அந்த தனி சாப்டர்ல இருக்கிறத நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இயர் நம்ம இன்ஸ்டியூட்ல வச்ச கொஸ்டினோடைய எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா அப்படின்னு வந்துடும். அப்புறம் நம்ம டெஸ்ட் எழுதுவோம். டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் சில டவுட்ஸ் இருக்கும். 50 கொஸ்டின் நம்மளால ஒரு 35 தான் பண்ண முடியும். ஸோ அந்த 15 நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத நம்ம போட்டிருப்போம். அதை வச்சு நமக்கு வந்து டீட்டெயிலாக நமக்கு தெரிஞ்சு போயிடுங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த பேட்சை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை தேடுறது அப்படின்றது ரொம்ப கம்மியாகுங்க. ஸோ வேர் டு ஸ்டடி அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். நான் என்ன பண்ணுறேன், இந்த 6 சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி நம்ம அணுகணும் அப்படின்றத நான் போடுறேங்க. நம்ம தெரியாமல் இருக்கு. ஸோ வேர் டு ஸ்டடி அப்படின்றது நம்மளுடைய இந்த 2 இயருக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும், அவுட் சோர்ஸ் வந்து என்ன படிக்கணும் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, ரெஃபரன்ஸ் புக் வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு சாப்டருக்கும் நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஓகே, ஸோ இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தேடுற வேலையை கம்மி பண்ணுங்க. டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்றது இதுலேயே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். எந்த டெஸ்ட் எப்போ நடக்குது அப்படின்ற விவரம் உங்களுக்கு இதுல இருந்து தெரிஞ்சு போயிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸு இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் மெட்டீரியல் அப்படின்றத எடுத்து அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எக்கானமி சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதனுடைய மெட்டீரியல் அது ரிலேட்டடாக என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கான நேரத்தை இது வந்து ரொம்ப ஈஸியாக கம்மி பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் டிஜிட்டல் பாரதியோடைய மெட்டீரியலையும் நம்ம போட்டிருப்போம். லாஸ்ட் இயர் நடந்த மெட்டீரியல் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம எடுத்து போட்டிருப்போம். எல்லாத்துக்குமே போட்டிருப்போம். பாலிட்டிக் என்ன, அட்மின் என்ன அப்படின்றத எடுத்து போட்டிருப்போம். இப்போ பாலிட்டிக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆரம்பத்துலேருந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எடுத்து நம்ம போட்டிருப்போம். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, தமிழில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ எல்லா ஆர்டிக்கலும் ரொம்ப டீட்டெயிலாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேடி படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மெட்டீரியலை பார்த்து இது ரீடபிள் மெட்டீரியல் தான், பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து அப்படியே நம்ம படிச்சுக்கலாங்க. இங்கிலீஷ் மீடியத்துலையும் இதே மாதிரி நம்ம போட்டிருப்போம். சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி எல்லாத்துக்குமே நம்ம எடுத்து போட்டிருப்பாங்க. இப்போ எக்கானமி சோஷியல் இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து முக்கியமானது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டுருவோம். தமிழ்நாடுடைய வேளாண்மை பட்ஜெட் வந்து என்ன சொல்லுது, ஸோ வேளாண்மை பட்ஜெட் பற்றி டீட்டெயிலாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியது தான் நமக்கு கேட்பாங்க. அதனால ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்து நம்ம போட்டிருப்பாங்க. ஸோ இதை நம்ம படிச்சுட்டு இப்போ ஒரு டெஸ்ட் அப்படின்னா இப்போ நம்ம அப்லோட் பண்ண மெட்டீரியலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ரெஃபரன்ஸ் புக்கு இன்னும் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கிறதையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை நம்ம எழுதுறப்ப ஒரு 150 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால ஒரு 80-85 கொஸ்டினுக்கு வந்து சரியாக ஆன்சர் பண்ண முடியும். படிக்காமல் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? படிச்சுட்டு வந்தாவே டஃப்பாக இருக்கும். அந்த டெஸ்ட் அப்படின்றது பயங்கர டஃப்பாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இது நம்ம டிஜிட்டல் பாரதியோடைய மெட்டீரியல் எல்லாமே ரீடபிளில் தான் இருக்குங்க. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் ரெஃபரன்ஸ் புக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து காப்பியாக போட்டிருப்போம். ஸோ தமிழ்நாடு அரசின் மக்கள் போற்று மகத்தான திட்டங்கள் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்டோடைய பப்ளிகேஷனில் போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த இந்த இதுலேருந்து நிறைய கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினே கேட்பாங்க. எல்லா ஸ்கீம்ஸை பற்றியுமே எடுத்து போட்டிருப்பாங்க. இதை கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் தேர்ந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய கொஸ்டின் இதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வர எக்ஸாமில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எக்ஸாம் மார்ச்சில் நடக்கு அப்படின்றதுனால எலெக்ஷன் வந்து நமக்கு ஏப்ரல் கடைசியிலையோ மேலேயோ வரும். ஸோ அந்த அரசோடைய திட்டத்தை இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட அவங்க நிறைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரீசனிங்கோடைய ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ரீசனிங் மெட்டீரியல் அப்படின்றது டாபிக் வைஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்ஓடைய எக்ஸ்பிளனேஷன் தனியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ரீசனிங்கோடைய எக்ஸ்பிளனேஷன் தனியாக இருக்கும். 150 கேள்வி ஜிஎஸ்க்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2A உடைய GS உடைய டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது டெஸ்ட் 1 உடைய பார்ட் 1 பார்ட் 2. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 hours 4 hours அப்படின்றது இந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் மட்டும் இருக்குங்க. ஸோ என்னன்னா நம்ம 4 டெஸ்ட் எழுதுவோம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் இருக்கும். ஸோ ரிவிஷனுக்கு நம்ம இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம வியூ பண்ணிட்டு நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ இதனுடைய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெஸ்ட்டோடைய ஆக்சஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம். டெஸ்ட் சீரிஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ குரூப் 2A உடைய மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இதை நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்காக 200 கொஸ்டின் பண்ணால் டயசம் ஆயிடுவோம். அதனால ஃபர்ஸ்ட் 50 கேள்வி 1 மணி நேரம் அப்படின்ட்டு ரீசனிங் டைம் செட் பண்ணியிருப்போம். 50 கேள்வி இது வரைக்கும் யாருமே சால்வ் பண்ணல. 40 கேள்வி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்த 1 hourல 75 கொஸ்டின். இப்போ ரீசனிங் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு இருக்குன்னா டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றனால நம்ம எடுத்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ரீசனிங் உடைய கொஸ்டின் ரொம்ப சேலஞ்சிங்காக கஷ்டமாக தான் இருக்குங்க. ஸோ GS உடைய டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GS பேப்பர் 1 இல்லை பார்ட் 2 பார்ட் 3. சரிங்களா? பேப்பர் 2ல ஏன்னா பார்ட் 1 வந்து ரீசனிங் வந்துடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம மிஸ் பண்ணக்கூடிய இடத்த தான் நம்ம கொஸ்டினை கேட்டிருப்போம். எல்லாமே வந்து ஃபேக்சுவலான விஷயம் ரொம்ப இருக்குமா அப்படின்னா ஃபேக்சுவலான விஷயங்கள் இருக்கும். ஆனாலுமே கூட அது நமக்கு தெரியாத ஃபேக்சுவலான விஷயமா இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம எடுத்து அது ரிலேட்டடாக வேற என்னென்ன இருக்கு, ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம எடுத்து எல்லாமே போடுறதுங்க. அட்மின் ஆஃப் யூரோப் அப்படின்னா அதை பற்றி டீட்டெயிலாக எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருப்போம். எல்லாம் கூற்று காரணம் டைப்பில் இருக்கும்.
எல்லா டைப்லயும் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருப்போம். ஸோ எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து கொஸ்டினா எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து பயங்கர ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ நான் பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா வேற எங்கேயும் இன்ஸ்டிடியூஷன்ல கேட்கலைங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, வேர் டு ஸ்டடி அப்படின்றது இருக்குங்க. ஸோ இதுக்கான டெஸ்ட் பிளான் அப்படின்றத ஒண்ணு நம்ம போட்டிருப்போம். ஷெட்யூல், சிலபஸ் டிகோடட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா இத வந்து பார்த்திருக்கணுங்க. இப்ப நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா, நம்ம சிலபஸ்ல குடுக்குற வார்த்தைய மட்டும் இல்லாம, அது ரிலேட்டடா என்னென்ன தொடர்புடைய வார்த்தைகள் இருக்கு, அப்படின்ற அளவுக்கு நம்ம தொடர்ந்து படிக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், லாஸ்ட் ப்ரீவியஸா நடந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர வச்சு டிகோட் பண்ணுவோம் நம்ம. இப்ப லாஸ்ட் நடந்த கொஸ்டின் பேப்பர்ல ஹிஸ்டரியில இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அந்த எல்லா கொஸ்டினையும் நம்ம எடுத்து போட்டிருக்கு. சரிங்களா? 25 கேள்வி, 30 கேள்வி, 31 கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகே. 31 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 31 கொஸ்டினுக்கான இப்ப இதுதான் சிலபஸ். சிலபஸ்ல இப்ப டீகோட் பண்ணியிருப்போம். இப்ப மேலோட்டமா இல்லாம ரொம்ப ஆழமா என்னென்ன மாரியான கொஸ்டின்ஸ்லாம் இவங்க வந்து எடுக்குறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம எடுத்து டீட்டெயிலா எடுத்து போட்டிருப்போம் நம்ம. இது பாலிட்டியோடதுங்க. ஓகே. ஸோ பாலிட்டியோடத நம்ம டீகோட் பண்ணி நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு இது மாரி போட்டிருப்போம். எக்கானாமிக்கு இது மாரி நம்ம போட்டிருப்போம். ஸோ டிகோட் சிலபஸ் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் அப்படின்றத மட்டும் குடுத்திருக்காங்க. பிரியாம்பிள்னா அதனுடைய கீவேர்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் வந்து எப்ப இருந்து எப்ப வந்தது? எப்ப இது வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க? இதுல இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு? கேஸஸ் என்னென்ன இருக்கு? அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம சேர்த்து படிக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா நம்ம எடுத்து போட்டிருப்போம் நம்ம. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்ப எக்கானாமிக்கு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப டீட்டெயிலா நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சிலபஸ் நம்ம குடுத்துர்றோம். சிலபஸ்ல லாஸ்ட் இயர் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத எடுத்து போட்டிருப்போம். லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து எந்தெந்த ஏரியால இருந்து கவர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு எக்கானமி அண்ட் ஸ்டேட் பட்ஜெட்னா என்னென்ன கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயர் ஃபோக்கஸ்டா இருந்தது. என்னென்ன டாபிக் நம்ம அதுல வந்து படிக்க வேணும் அப்படின்றத எடுத்து நம்ம போட்டிருப்பாங்க. லாஸ்ட் இயர் ஃபோக்கஸ் ஏரியா வந்து என்னென்னன்னா, அத நம்ம எங்கெங்க படிக்கணும். பாப்புலேஷன் மைக்ரேஷன்னா அதுல என்னென்ன டாபிக் இருக்கு. டிஎஃப்ஆர் இருக்கு, ஆர்எஃப்ஆர் இருக்கு, எம்எம்ஆர் இருக்கு, ஐஎம்ஆர் இருக்கு, செக்ஸ் ரேஷியோ, மைக்ரேஷன், புஷ், புல், பாப்புலேஷன் பிரமிடு இது எல்லாமே லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின். இது எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட்ல கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இப்ப பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா அது என்ன டாபிக் எது? அதுலருந்து என்ன மாரியான கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால இது வந்து ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்ப தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஸோ ஸ்டேட் பட்ஜெட்னா என்ன? யார் பிரசன்ட் பண்றாங்க? ஸோ இந்த டாக்குமெண்ட் உடைய ஸ்பீச்னா, இப்ப நம்ம பட்ஜெட் ஸ்பீச், அப்புறம் அ அக்ரி பட்ஜெட் உடைய விவரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து மெட்டீரியலா தந்திருப்போம். சரிங்களா? அது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேஜர் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ வந்து என்னென்ன இருக்கு? எந்த டிபார்ட்மென்ட்க்கு நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம்? மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னென்ன இருக்கு? பென்ஷன் என்ன பண்றோம் நம்ம? நம்மளுடைய பிஸ்கல் டெபிசிட் வந்து என்ன இருக்குது? ஸோ இது மாரி எல்லா விவரத்தையும் நம்ம எடுத்து போட்டிருப்போம். தமிழ்நாடு பட்ஜெட் என்னென்ன ஸ்கீம்ஸ் இப்ப போட்டிருக்காங்க? டாப் டவுன் பட்ஜெட்டிங்னா என்னது? தமிழ்நாடுடைய எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டினா என்ன? அதே மாரி தமிழ்நாடுடைய ஆம், பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்றத நம்ம வெளியிட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷனு, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனு இதெல்லாம் வந்து ஹிட்டனா இருக்கக்கூடிய பகுதிகள். இது அவங்க கொடுத்திருக்க டாபிக்கு மறைவா இருக்கக்கூடிய முக்கியமான நம்ம படிக்க வேண்டிய முக்கியமானது. 1 ட்ரில்லியன் எக்கானமினா என்னது? சரிங்களா? ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இப்போ புதுசா போட்டிருக்காங்க, என்னென்ன பாலிசிஸ் வந்து வந்திருக்குது, சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பட்ஜெட்ல, தமிழ்நாடுடைய growth டிரைவர்ஸ் வந்து என்னென்ன இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பொட்டன்ஷியல் ஆஃப் தமிழ்நாடு எக்கானமி வந்து என்ன செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கு, லார்ஜஸ்ட் அர்பன் ப்ரொபோர்ஷன்ல நம்ம தான் இருக்கிறோம். ஸோ இது மாதிரியான டீட்டெயிலா இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துப்போம். ஸோ ஒரு டாபிக்கும் நம்ம எடுத்து எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி வச்சிருப்போம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா அப்படின்றது கிடைக்கும். இந்த எக்ஸாமை எப்படி எதிர்கொள்றது அப்படின்ற விவரமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகே. குரூப் 4க்கு அண்ட் குரூப் 2க்கு ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் உடைய கிளாஸ் எப்படி அட்டென்ட் பண்றது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வீடியோல நான் போஸ்ட் பண்றேங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த தமிழும் இங்கிலீஷும் தான் நமக்கு இப்ப எப்படி அதுல பயணிக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கு. ஸோ டீட்டெயிலான கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். எல்லா வாரமும் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்றது கிளாஸஸ் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா 2 கிளாஸ் கூட இருக்கும். ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அந்த டீட்டெயில் அப்படின்றது அடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். ஸோ நெறைய பேர் இங்க படிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ வேற எங்கேயும் இது மாரி கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் பேட்ச் அப்படின்றது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உங்களோட பயணிப்பாங்களா அப்படின்றது தெரியலங்க. இப்ப சென்னையில இருக்கக்கூடிய 2, 3 அகாடமில பண்ணுவாங்க. அவங்களுடைய வெளியில இருக்கக்கூடிய பிரான்சைஸ்ல பண்ணுவாங்களான்னா அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க ஒரு சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய சர்வீஸ் வாங்குற வரைக்கும் இந்த பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் வந்து இந்த குரூப் 4 நான் படிக்கல. நான் குரூப் 2க்கு அடுத்து எப்படி படிக்க ஆரம்பிக்கிறது? நான் கட் ஆஃப்பும் வந்து எனக்கு 138, 140 தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா இந்த குரூப் 2A உடைய அ
2Aவுக்கு இந்த பேட்ச்ல சேரீங்களோ இல்லைங்களோ, நீங்க படிங்க. இன்னும் 2, 3 மாசம் இதற்காக படிங்க. ரிசல்ட் வர வரைக்கும் இந்த எக்ஸாம்க்காக படிங்க. ரிசல்ட் வரல அப்படின்னா அடுத்து நீங்க குரூப் 4க்கோ இல்ல குரூப் 2Aக்கோ படிச்சுக்கலாம். இப்ப இருந்தே குரூப் 4 படிக்கிறதுக்கு 8 மாசம் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப மிகையான நேரமா இருக்கும். இப்போ உட்காந்து திருப்பி லாங்குவேஜ் நான் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றது, ஏன்னா இப்ப லாங்குவேஜ் வந்து படிக்கிற மாதிரி இல்ல, புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்குங்க. ஸோ நீங்க இப்போதைக்கு 2A ஒரு 2, 3 மந்த்ஸ் படிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாசிட்டிவா இருந்ததுன்னா, கட் ஆஃப் வந்து 145 இருந்தாவே போதும். ஏன்னா இப்ப இவங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 போல கொஸ்டின் வந்து மாறும். இப்ப இவங்க லாஸ்ட் போட்ட குரூப் 2A 2 உடைய பிரிலிமினரி கொஸ்டின் பேப்பர் வந்து நல்லா இருந்தது. பெரிய சேலஞ்சிங் கொஸ்டின் எதுவும் இல்ல. ஒரு 4, 5 கேள்வி தான் இருக்கும். அதனால உங்களுடைய மார்க்ல ஒரு 5 மார்க் அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகலாம். அப்படின்றப்ப நீங்க 140 பிளஸ் இருந்தாவே படிக்க ஆரம்பிங்க. வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த பீரியட இந்த எக்ஸாம்க்காக நீங்க நல்லா படிப்பீங்க. எங்ககிட்ட கூட இப்போ ஒரு குரூப் 2A மெயின்ஸ் ஒருத்தர் படிக்கிறார். 112வது ரேங்க் குரூப் 4ல. ஆனாலுமே கூட அவரு லாஸ்ட் டைம் வந்து குரூப் 2A நல்லா பண்ணி அவருக்கு வராம போயிடுச்சு. 139 தான். தமிழ் படிச்சதுனால வராம போயிடுச்சு. அந்த எஃபோர்ட்ட எப்படிங்க இவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டப்ப அவரு இதான் சொன்னாரு. சார் நான் திரும்பியும் வந்து நான் ஏற்கனவே தமிழ் நான் நல்லா படிச்சுட்டேன். அந்த குரூப் 2க்கு இதுவும் அதுவும் சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருந்தது. இப்ப திருப்பி ஜிஎஸ் அவங்க நல்லா ஃபோகஸ்டா படிச்சேன். அதனால நிறைய மார்க் எனக்கு வந்துருச்சு அப்படின்றாங்கங்க. ஸோ படிக்கிறது என்னைக்குமே வீணாகாதுங்க. ஸோ இப்ப இருந்தே 2Aவுக்கு நல்லா படிக்க ஆரம்பிங்க. இல்ல நான் ஜூனியர் அசிஸ்டன்டா இருக்கேன். எனக்கு ப்ரமோஷன் வந்துரும் அப்படின்றவங்க 2 மெயின்ஸ்க்கு நல்லா படிக்க ஆரம்பிங்க. இல்ல 1 மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? நன்றிங்க.